தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் லைஃப் டிவைன்ல புக் 1 ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு அத்தியாயமாக அதனுடைய சுருக்கத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாம் பார்க்க போவது சாப்டர் 25, த நாட் ஆஃப் மேட்டர் என்கின்ற சாப்டரினுடைய சுருக்கம், அதாவது சினாப்சிஸ். இதை பார்க்க போகின்றோம். பகவான் இதற்கு முந்தைய சாப்டர்ல த மேட்டர் குறித்து பகவான் அதனுடைய இந்த சடப்பொருள் என்று சொல்கின்றோமே, உண்மையிலேயே அந்த சடப்பொருள் உண்மைது எத்தகையது? சடப்பொருள் என்பது வெறும் சடத்தன்மை வாய்ந்தது தானா? அல்லது வேறு ஏதேனும் அதனுடைய அம்சத்தில் உயர்வான இறை அம்சம் கொண்டுள்ளதாக இருக்கின்றதா என்பது குறித்து இதனுடைய முந்தைய சாப்டர்ல பகவான் விவரித்திருந்தார். இறுதியாக என்ன கூறியிருந்தார்? அந்த மேட்டர் என்கின்ற அந்த சாப்டர் 24ல இறுதியாக என்ன கூறியிருந்தார் என்றார், மேட்டர் என்பது உண்மையிலேயே சடப்பொருள் என்று நினைத்தாலும் சடப்பொருள் என்பது அதற்குள்ளேயே ஒரு உணர்வு நிலையை கொண்டுள்ளது. மேட்டர் has a consciousness, a secret consciousness dwelling inside the matter. உண்மையிலேயே மேட்டர் என்பது என்ன என்று பகவான் அழகாக கூறியிருந்தார் என்றால், மேட்டர் என்பது அவ்வாறு அதற்குள் மறைமுகமாக இருக்கும் உணர்வு நிலைக்கு தன்னின் மூலம், உண்மையிலேயே மேட்டர் என்பது என்னவென்றால் சடநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. அது அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஆனந்தம் என்கின்ற அம்சத்தை அந்த சடப்பொருள் என்று சொல்கின்றோமே, அதற்குள் இருக்கக்கூடிய உணர்வு நிலைக்கு அந்த ஆனந்தத்தை வழங்குவதாகத்தான் சடப்பொருள் இருக்கின்றது என்கின்ற கருத்துடன் அந்த போன சாப்டரை பகவான் முடித்திருந்தார். சடப்பொருள் என்பது உண்மையிலே என்னவென்றால், சச்சித் ஆனந்தா, அதில் இருக்கக்கூடிய அந்த சத் என்கின்ற அந்த பொருள், அதுதான் சடப்பொருளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், சச்சிதானந்தத்தினுடைய அந்த சக்தி வடிவம், கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அது சடப்பொருள் என்கின்ற வடிவத்தை உருவாக்கி அதன் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதில் ஆனந்தம் என்ன செய்கின்றது? இந்த டிலைட் என்ன செய்கின்றது? அந்த சடப்பொருளின் மூலம் சடப்பொருளில் இருக்கக்கூடிய உணர்வு நிலைக்கு தன்னை ஆனந்தமாக வெளிப்படுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இறுதியாக பகவான் என்ன கூறியிருந்தார்? இந்த ரீதியில் பார்க்க போனால் நாம் சடப்பொருள் என்று மிகவும் சாதாரணமாக அலட்சியமாக கருதுவது சச்சிதானந்தாவை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியுடன் அந்த பகவான் கேள்வியும் அதுவே அந்த கேள்விக்கான பதிலும் ஆகும்.
அவ்வாறாக பகவான் போன அத்தியாயத்தை முடித்திருந்தார். என்ன முடித்திருந்தார்? சச்சிதானந்தாவை தவிர வேறு எதுவாக இந்த சடப்பொருள் இருக்க முடியும் என்கின்ற ஒரு உறுதியான கருத்துடன் பகவான் போன சாப்டரை முடித்திருந்தார். இந்த சாப்டர்ல பகவான் த நாட் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறார். த நாட் ஆஃப் மேட்டர். அவ்வாறு சச்சிதானந்தாக இருக்கக்கூடிய அந்த சடப்பொருள் இருந்தாலும் கூட அந்த சடப்பொருள் நமக்கு மேற்புறத்தில் ஒரு எதிர்ப்பையும், நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எதிர்ப்பையும் ஒரு தடங்கலாகவும் இருக்கின்றது. இந்த சடப்பொருள் என்பது நமக்கு ஒரு தடங்கலாக இருக்கின்றது. சட இயல்பு என்பது நமக்கு ஆன்மீக பயணத்தில் நமக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே தடைக்கல்லாக இருக்கின்றதா, அல்லது இது எவ்வாறு இதை நாம் இந்த ஒரு சிக்கலை நாம் தவிர்க்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தில் தான் இந்த பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே விளக்கியுள்ளார். உண்மையிலேயே த நாட் ஆஃப் மேட்டர் என்பது வழக்கமாக கருதப்படுவது என்னவென்றால், இந்த சட உலகம், இந்த சட உலகத்தை சார்ந்து இருக்கும் இந்த உடல், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ். ஆனால் இந்த ஒரு மனிதனுக்கு ஆன்மீக பயணம் என்பது அது மெட்டீரியலாக இருக்க முடியாது. அது ஆன்மனை சார்ந்து இருக்கின்றது, மெய்ப்பொருளை சார்ந்து இருக்கின்றது. அது அந்த சடப்பொருளை சார்ந்து இல்லை. இந்த மெய்ப்பொருளை சார்ந்து ஒரு மனிதன் மெய்ப்பொருளை சார்ந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த சடப்பொருள் அவனுக்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பது போல் தோன்றுகின்றது. இது உண்மையிலேயே தடையா, அல்லது இதை மீற முடியுமா? இதுதான் இது தடைக்கல் என்றால் பார்த்தோம் என்றால் பாரம்பரிய யோகத்துல பார்த்தோம் என்றால் யோகிகள் எல்லாமே உடலை தான், அவர்கள் உடலை தாண்டி செல்ல வேண்டும் என்று அவர்கள் உடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்தது இல்லை. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த உலகம் என்பது ஒரு தடையாகத்தான் அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு கருதினார்களே தவிர, இந்த சடப்பொருள் என்கின்ற ஒரு அம்சத்தை ஒரு இறையம்சம் பொருந்திய ஒரு அமைப்பாக அவர்கள் கருதவில்லை. அது அவர்களுடைய சிந்தனை. ஆனால் பகவான் வேறு விதமாக என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு உள்ளே நம்ம செல்லலாம். மெல்ல மெல்ல 2 பேராகிராஃப் உள்ளே செல்லலாம். படிக்கிறீங்களா? படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். மீரம்மா படிங்கம்மா. மீரம்மா படிங்க. தேங்க்யூம்மா. Chapter 25, Like Divine, Chapter 25, The Knot of Matter, Synopsis. The sharp division between the spirit and matter, created by our long habit of mind, has no longer any fundamental reality. Matter is the culmination of the principle of ignorance. This is the fundamental opposition matter presents to spirit. At the level of material workings, consciousness has lost and forgotten itself in a form of its works. The brute and inconscient material force eternally creates and destroys without knowing what it creates, or why it creates at all, or why it destroys what once it has created. Behind this brutal appearance of matter, it is the consciousness which has lost itself, returning again to itself. This process of emergence happens slowly, painfully, as a life, first insensitive, slowly acquiring the capacity to perceive and feel and fully self-aware in humans. It tries to go beyond this self-awareness to become divinely self-conscious, free, infinite, and immortal.
In this journey, ignorance and limitation are imposed on life at every step by matter. Thank you, sir. தேங்க்யூ. மெய்ப்பொருளுக்கும் சடப்பொருளுக்கும் இடையே உருவாகிய இந்த பிரிவு என்பது நம்முடைய மனம் அதனுடைய பழக்கமான ஒரு செயலினால் ஏற்பட்டதை ஒழிய அதற்கென்றே ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை உண்மையும் கிடையாது என்று முதல் வாக்கியத்திலேயே பகவான் கூறிவிடுகின்றார். இது நம்முடைய மனம்தான் அத்தகைய ஒரு எதிரான நிலையை சடப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் இடையே தோற்றுவித்து உள்ளதை ஒழிய அதற்கு பின்னால ஒரு அடிப்படையில் உண்மை என்பது கிடையாது அப்படிங்கிறார். மேட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்றால் நம்முடைய அறியாமையினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக காணப்படுகின்றது. அதனால்தான் நம்ம இந்த அறியாமையினுடைய வெளிப்பாடாக நமக்கு காணப்படுவதனால்தான் அது அந்த மெய்ப்பொருளுக்கு ஒரு எதிரான அம்சமாக காணப்படுகின்றது. என்ன நடைபெறுகின்றது என்றால் சடரீதியான அமைப்புகளில் அந்த பேருணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், பகவான் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல குறிப்பிடுகின்றார். பேருணர்வு நிலை அல்லது இறை பேருணர்வு நிலை என்ன செய்கின்றது? தன்னை இழந்து விடுகின்றது, தான் யார் என்பதை மறந்து விடுகின்றது, அந்த சட அமைப்புகளுக்குள்ளேயே அது அமிழ்ந்து விடுகின்றது. அதனால்தான் மேற்புறத்தில் பார்க்கும்போது எந்த விதமான உணர்வு நிலையும் மற்றதாக அனைத்து சட ரீதியான செயல்பாடுகளும் நமக்கு காணப்படுகின்றன. இயற்கையினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த சட அமைப்புகளை சட ரீதியான அமைப்புகளினுடைய செயல்பாடுகள் நமக்கு ஒரு மெக்கானிக்கல், ஒரு இயந்திர கதியாக உணர்வில்லாத ஒரு செயல்பாடுகளாக காணப்படுகின்றன. எப்படி காணப்படுகின்றது? இந்த உலகத்திலுடைய இயற்கையின் சக்திகள் எல்லாமே சடப்பொருளை சார்ந்து இருக்கின்றன. அது எப்படி காணப்படுகின்றது? மூர்க்கத்தனமாக காணப்படுகின்றது. புயல் வந்தால் பேரழிவை ஏற்படுத்துகின்றது, பூகம்பம் வந்தால் பேரழிவை ஏற்படுத்துகின்றது. எல்லாமே அப்படித்தான். தீ அதனுடைய அழிவு பேரழிவை உண்டாக்கின்றது. ஸோ ப்ரூட் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கின்றது, இன்கான்சியண்டா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கான்சியஸ்னஸ் இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. இந்த இத்தகைய ஒரு சக்தி தான் தொடர்ந்து அந்த உருவாக்கும் செயலையும் செய்கின்றது, அழிக்கும் செயலும் செய்கின்றது. ஏன் அழிக்கிறோம் என்கின்ற காரணமின்றி அது அழிக்கின்றது. ஏனென்றால் அதுவே உருவாக்கிய ஒன்றை அதுவே அழிக்கின்றது. ஏன் அது அழிக்கின்றது என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த மூர்க்கமான செயலுடைய சடப்பொருள் இதற்கு பின்னால் ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது, ஒரு இறை பேருணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அது தன்னை இழந்த நிலையில் இருக்கின்றது என்பதை கண்டோம். இழந்த நிலையில் இருக்கக்கூடிய அது தன்னை கண்டறிந்து மீண்டும் வெளிப்படுத்துகின்றது. அதாவது ஒருத்தர் தூக்கத்தில் இருக்கிறார், திடீர்னு விழித்துக் கொள்கின்றார், அப்ப செயல்பட ஆரம்பிக்கின்றார். அதே போல அந்த தன்னை இழந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, சடப்பொருளில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை, அது விழித்துக்கொண்டு மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் சடப்பொருளில் இருந்து வாழ்வு நிலையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. முதல்ல வாழ்வு நிலையை பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு உணர்வுடைய வெளிப்பாடும் இன்றி தன்னை வெளிப்படுத்துகின்றது, இன்சென்சிட்டிவ். அப்புறம் மெல்ல 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 அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்தும் வண்ணமாக அது மெல்ல மெல்ல வெளிப்படுத்தி ஒரு செல் உயிரினங்கள், தாவர இனங்கள், மனித இனம் என்கின்ற ரீதியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பயணத்தில் அது மேலும் மேலும் முன்னேறி ஒரு உச்சக்கட்ட நிலையாக அந்த இறை பேருணர்வை அடையும் வண்ணம்
வண்ணமாகவும், எதிலும் கட்டுப்படாது பூரண சுதந்திரத்துடனும், எந்த எல்லைக்கு உட்படாமல் ஒரு அனந்த நிலையிலும் ஒரு அழியாத்தன்மை கொண்டதாகவும் அது அந்த நிலையை எட்ட முயற்சிக்கின்றது. இந்த பயணத்துல இதுதான் உச்சகட்ட அம்சங்களாக காணப்படுகின்றன. தன்னைத்தானே முழுவதும் அந்த இறை பேருணர்வின் அடிப்படையில் உணர்ந்து இருத்தல், பூர்ண சுதந்திரத்துடன் இருத்தல், அனந்தமான அம்சத்துடன் இருத்தல், அழியாத்தன்மையுடன் இருத்தல். இந்த அம்சங்களை தான் இறுதியாக இலக்காக கொண்டு இந்த பயணம் நடைபெறுகின்றது. இந்த பயணத்துல இடையில்தான் அந்த அறியாமையும் ஒரு கட்டுப்படுத்துதல் என்கின்ற அந்த அம்சமும் திணிக்கப்படுகின்றன, வாழ்வின் மீது திணிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். Ignorance and limitation are imposed on life at every step by matter அப்படிங்கிறார். லைஃப் இப்ப இருக்கிற நிலையில இந்த ரெண்டு அம்சம் இல்லாம இருக்கவே முடியாது. இக்னோரன்ஸும் இருக்கு, இந்த லிமிட்டேஷனும் இருக்கு. ஒவ்வொரு அடியிலும் இந்த ரெண்டு அம்சங்களும் சடப்பொருளினுடைய சட இயல்பினால் திணிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். ஏன்னா வாழ்வு எதை நம்பி இருக்கு? இந்த சடப்பொருளை நம்பிதான் இருக்கு. இந்த உலகம் இந்த சட ரீதியான அமைப்புகள் இதை நம்பிதான் வாழ்வு என்பதே இருக்கு. அதனால்தான் அது அதை நம்பி பூரணமாக அதை நம்பி இருப்பதனாலதான் அந்த அறியாமைக்கும் ஒரு வரையறைக்கு உட்படுதல் என்கின்ற ஒரு அம்சமும் அதன் மீது திணிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். வாழ்வு என்கின்ற அம்சத்தின் மீது திணிக்கப்படுகின்றன. எது திணிக்கின்றது என்றால் அந்த மெட்டீரியல் நேச்சர், சட இயல்பை சார்ந்த இயற்கை இத்தகைய ஒரு வரையரம்பை அந்த வாழ்வின் மீது திணிக்கின்றது அப்படிங்கிறது. இது நம்மளுடைய நடைமுறையிலேயே பார்க்கிறோம். நம்மால நம்மளுடைய உடலை மீறி எதையும் செய்ய முடியாது. நம்மளுடைய உடல் என்பது இந்த அமைப்பை மீறி நம்மளுடைய மனம் செயல்பட முடியாது. வாழ்வு நம்மளுடைய பிராணசக்தி செயல்பட முடியாது. நம்மளுடைய உடலும் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க அது இந்த அது இருக்கக்கூடிய இந்த சட உலகை சார்ந்து இயற்கையை நம்பித்தான் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் கூறுகின்றார். இது ஒரு முடிச்சாக நமக்கு நாட் ஆஃப் த மேட்டர், இது ஒரு தடையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். The bondage of matter to mechanic law results in a colossal inertia, which is the second fundamental opposition matter offers to spirit. Matter is under colossal inertia and it opposes to all that seeks to liberate from it. Matter, though giant in its scale of operations, is rigidly chained by a fixed mechanic law which is imposed on it. When life awakes in matter, it imposes its power on physical form and material force. When mind awakes in life, it uses its knowledge to impose its own clear law and self-guiding action upon material things. Material nature seems to yield to the working of life and mind upon it. Matter cooperates with them reluctantly only after a struggle and only up to a certain point. Beyond this point, it presents an obstinate inertia, obstruction and negation. Life is found to narrowness and death. Mind is subject to deviation and error and grossness of the material life instincts. Thank you, sir. Okay. First opposition என்ன பார்த்தோம்? Ignorance அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மேட்டர் வாழ்வின் மீது திணிக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு, ஒரு தடை என்னவென்றால் இக்னோரன்ஸ். ஒரு எதிர்ப்பு என்னவென்றால் இக்னோரன்ஸ், அறியாமை என்கின்ற ஒரு அம்சத்தை அது திணிக்கின்றது. இரண்டாவது ஒரு எதிர்ப்பு எதன் மூலமாக அந்த சடப்பொருள் வாழ்வின் மீது திணிக்கின்றது என்றால் ஒரு மந்த நிலை, கொலோசல் இனர்ஷியா அப்படிங்கிறார் பகவான். கொலோசல் இனர்ஷியா, ஒரு மந்த நிலை. இந்த மந்த நிலை தான் அந்த அந்த ஆன்மனின் மீது, அந்த மெய்ப்பொருளின் மீது அந்த சடப்பொருள் திணிக்கின்றது அப்படிங்கிறார்.
சடப்பொருள் இந்த மந்த நிலை என்கின்ற ஒரு அமைப்பில் அது கட்டுண்டு இருக்கின்றது. அதை மீற முடிவது இல்லை. இந்த நிலையிலிருந்து விடுபடும் எந்த முயற்சிக்கும் அந்த சடப்பொருள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றது. இது நம்மளோட நடைமுறையிலேயே உதாரணத்தை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சாதாரணமா நம்ம ஒரு ஒரு நல்ல கட்டுப்பாடான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதிகாலையில் எழுதல், உடற்பயிற்சி செய்தல், உடலை நல்ல முறையில் பேணி காத்தல், மனதை செம்மையாக வைத்திருத்தல், பிராணமயத்தை நல்ல உற்சாகத்துடன் செயல்பட வைத்தல், இப்படிலாம் நம்ம திங்க் பண்றோம். திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடல் ஒத்துழைக்க மறுக்கின்றது. எல்லா நாளும் ஒரே நாள் போல் இருப்பதில்லை. நிறைய நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் தன்னுடைய ஒத்துழைப்பை மனதிற்கும் வாழ்வினுடைய செயலுக்கும் தர மறுக்கின்றது. அதனாலதான் நம்மால எந்த விதமான ஒரு புதிய உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு இனர்ஷியா, ஒரு மந்த நிலை காணப்படுகின்றது. இந்த மந்த நிலை என்பதுதான் சடப்பொருள் விதிக்கும் இரண்டாவது கட்டுப்பாடு, வாழ்வின் மீது ஏற்படுத்தும் இரண்டாவது எதிர்ப்பு என்னவென்றால் இந்த மந்த நிலை. இந்த மந்த நிலையிலிருந்து மெல்ல மெல்ல வாழ்வு என்பது மீண்டு வருகின்றது. வாழ்வினுடைய அமைப்புகள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது மெல்ல 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 இந்த மந்த நிலையிலிருந்து வாழ்வினுடைய சக்தி மெல்ல மெல்ல சடப்பொருளின் மீது சற்று ஆளுமை புரிந்து அதிலிருந்து மெல்ல மெல்ல வெளிவருகின்றது. அதே போல நம்முடைய மனம் நன்றாக வளர்ச்சி அடைந்த பின்னால் என்ன நடைபெறுகின்றது என்றால், மனத்தினுடைய அந்த ஞானம், அறிவு என்பதன் மூலம் நம்மால் சடப்பொருளின் மீது ஒரு வலிமையான ஆளுமையையும் கட்டுப்பாடையும் விதிக்க முடிகின்றது. நம்மை ஒவ்வொரு மனிதனும் சரி, இந்த மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சி எவ்வாறு அமைந்துள்ளது என்றால், எந்த அளவுக்கு மனிதன் தன்னை சுற்றியுள்ள அந்த சட இயற்கையின் மீது ஆளுமையை செலுத்தி அதனை தன் வசம் வைக்கின்றானோ அதை பொறுத்து அவனுடைய முன்னேற்றம் அமைந்துள்ளது. இதுதான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம இப்பொழுது பார்க்கின்றோம். மனிதன் இயற்கையின் சக்திகளை வெகுவாக தன் வசம் கொண்டு வந்து விடுகின்றான். முழுமையாக அவனால் வெல்ல முடிவது இல்லை. இருந்தாலும் வெகுவாக மனிதகுலம் அந்த சட இயற்கையின் மீது தன்னுடைய கட்டுப்பாட்டையும் தன்னுடைய ஆளுமையையும் கொண்டு வந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் இந்த சடப்பொருள் என்பது என்ன செய்கின்றது? வாழ்வினுடைய முயற்சிக்கும் மனதினுடைய முயற்சிக்கும் அரைகுறையாக தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்குகின்றது அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்கின்றார்? அரைகுறையாக, வேண்டா வெறுப்பாகத்தான் இந்த ஒரு போராட்டத்தினுடன் தான் அந்த சட இயல்பு என்ன செய்கின்றது? மனதினுடைய முயற்சிக்கும் வாழ்வினுடைய முயற்சிக்கும் தன்னுடைய ஒத்துழைப்பை அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான் வழங்குகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட் இந்த மேட்டரை மனிதன் வெல்வது என்பது எவ்வளோ டிஃபிகல்ட். போராட்டம் தேவை, நீண்ட போராட்டம் தேவைப்படுகின்றது. அதுவும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நமக்கு சாத்தியமாகின்றது. அந்த கட்டத்திற்கு பின்பு இந்த மந்த நிலை, இந்த தாமச நிலையையும் ஒரு எதிரான ஒரு போக்கினையும் எந்த விதமான முயற்சிக்கும் தன்னுடைய மறுப்பையும் ஒரு தடையையும் அது தோற்றுவிக்கின்றது. சடப்பொருள் என்பது தோற்றுவிக்கின்றது. அதனால்தான் இந்த வாழ்வு என்பது பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு குறுகிய எல்லைக்குள் தான் செயல்படுகின்றது. இறுதியில் என்ன நடைபெறுகின்றது? வாழ்வு என்பது அந்த தன்னுடைய பயணத்தை
முடித்துக் கொள்கின்றது, மரணம் சம்பவிக்கின்றது. அதனால்தான் வாழ்வு என்கின்ற அம்சம் வந்து இஸ் பவுண்ட் டு நேரோனஸ் அண்ட் டெத். ஆனா இது வந்து இந்த பகவான் வந்து இந்த கான்டெக்ட்ல கூறுகின்றார். போன இதற்கு முந்தைய சாப்டர்ல நம்ம பார்த்தோம், த அசென்ட் ஆஃப் லைஃப்ல வந்து என்ன பார்த்தோம்? லைஃப் ஃபோர்ஸ் வந்து லைஃப் வந்து ஒரு ப்ராசஸ், அது வந்து கண்டினியூ ஆகுது. டெத் வந்து அதன் மூலமாக வாழ்வு, டெத் வந்து டெத் மரணம் என்பது வாழ்வினுடைய அந்த அந்த பயணத்தை முடிப்பது இல்லை, மாறாக வாழ்வு மரணத்தின் மூலம் தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் என்ன பார்த்தோம் அங்க? டெத் என்பது, மரணம் என்பது வாழ்விற்கு எதிரான அம்சம் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை பார்த்தோம். ஆனால் இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? வாழ்வு என்பது இந்த சடப்பொருளுக்குள் சிக்கி ஒரு மரணம் என்கின்ற ஒன்றை எதிர்கொள்வது போல நமக்கு தோன்றுகின்றது. இது வந்து ட்ரூத் வேற. ட்ரூத் வந்து என்ன அப்படின்னா, அந்த இப்பொழுது உள்ள நிலையில வாழ்வினுடைய சக்தி என்பது இந்த ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் அந்த தான் சார்ந்திருக்கும் சட இயல்பான இந்த உடம்பை அது உதறி தள்ளிவிட்டு வேறொரு அமைப்பை அதை ஏற்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றது. அதுதான் உண்மை. இது எப்ப இந்த இந்த அதனால வந்து லைஃப் வந்து அதனுடைய இயக்கம் வந்து மரணத்தின் மூலம் நின்று விடுவது இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நிலை எப்பொழுது, இந்த நிலைக்கும் அவசியம் இராது. எப்பொழுது என்றால், நம்மளுடைய அந்த சடப்பொருளை சார்ந்திருக்கக்கூடிய உடலும் கூட அதனுடைய தன்மைகளை திருவுருமாற்றம் செய்து அதுவும் மெய்ப்பொருளினுடைய அம்சங்களை அது எட்டும் பொழுது இந்த மரணம் என்பது ஒரு அவசியம் இல்லாத ஒரு இயல்பாக இருக்கும். எப்பொழுது சாத்தியம் என்றால், நம்முடைய உடல் என்பது முழுவதுமாக அந்த மாறிய நிலையில், திருவுருமாற்றம் மாறிய நிலையில், அந்த அதிமானச சக்தியின் மூலம் திருவுருமாற்றம் அடைந்த நிலையில பாடி வந்து இந்த லைஃபுக்கு வந்து ஒரு எதிரான சக்தியாக செயல்படாது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில இவ்வாறு தான் செயல்படுகின்றது. வாழ்வு அந்த சட ரீதியாக இருக்கும் உடல் என்கின்ற அமைப்பை ஒரு காலகட்டத்தில் துறந்துவிட்டு தன்னுடைய வேறொரு அமைப்பின் மூலம் தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அதே போல மனமும் சரி. மனமும் எப்படி செயல்படுகின்றது என்றால், மனமும் வந்து அந்த சடப்பொருளினுடைய ஒரு ஆளுமைக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட வேண்டியிருக்கின்றது. மனதினுடைய செயல்பாடு பிழைக்கு உட்படுகின்றது. இந்த சடப்பொருள்ல இருக்கக்கூடிய அம்சம் அடிப்படையான அம்சம் எதுவென்றால், எல்லாமே வந்து இந்த கிராஸ்னஸ் என்று கூறக்கூடிய ஸ்தூல வடிவம். எல்லாமே சடப்பொருள்ல இருக்கக்கூடியது எல்லாமே கிராஸா இருக்கு. ஆனால் அந்த மெய்ப்பொருள் என்பது சட்டிலா இருக்கக்கூடியது, சூட்சும நிலையில் இருக்கக்கூடியது. எப்பொழுதுமே இந்த சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மேலானவை என்று பகவான் கூறுவார். சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மேலானவை. ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட சூட்சும இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலானவை என்று கூறுவார். இந்த சடப்பொருள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கிராஸ்னஸ் இருக்கு. அந்த சடப்பொருள் கிராஸ்னஸ் அந்த இதுல இருப்பதனால அதை சார்ந்திருக்கும் மனம் பிழைக்கு உட்படுகின்றது. இதுவும் மாறும். எப்படி என்றால், இந்த மெட்டீரியல் இந்த கிராஸ்னஸ்லேருந்து அது வந்து அந்த திருவுருமாற்றம் அடைந்த பின்பு அது சட்டிலாக மாறிவிடும். இதற்காகத்தான் நாம் பார்த்தோம், பகவான் வந்து அந்த அதிமானச உணர்வு நிலையை புவிக்கு கொண்டார். எதற்காக என்றால், இந்த பிசிக்கல் லைஃப்ல வந்து அந்த சூப்ராமெண்டல் லைட்டை வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும். பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸை கீழே இறக்கி இந்த உலகத்தையே திருவுருமாற்றம் செய்ய வேண்டும் என்றுதான் அவர் கொண்டு வந்தார். முதல்ல வந்து அந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் அணுக்களை மாற்ற வேண்டும் என்றுதான் ஸ்ரீ அன்னை தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அவர்களுடைய
யோக முயற்சி எல்லாம் அதை சார்ந்துதான் இருந்தது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் திருவுருமாற்றம் செய்து அதை மாற்றுவது என்பதில் தான் அவர்களுடைய முயற்சி இருந்தது. ஆனால் தற்பொழுது அது முற்றுப்பெறாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் போக போக அதுவும் சாத்தியமாகும் என்றுதான் பகவான் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது போகலாம். சார் படிக்குங்களா? எஸ். The third fundamental opposition matter offers to spirit is the principle of division and struggle. Though in reality matter is indivisible, divisibility is its whole basis of action. Only two methods by which union is possible, either through the aggregation of units or an assimilation of one unit by another. Both these methods admit the principle of eternal division, admitting the constant possibility and the ultimate necessity of disassociation and dissolution. Both presuppose as the condition of world existence a constant struggle of the divided units with each other. The vital principle, life, when manifesting its activities in matter, takes this as the basis only for all its activities. It has to accept the law of death, desire, and limitation and undergo that constant struggle to devour, possess, dominate, which we have seen as the first aspect of life. When the mental principle manifests in matter, it has to work within the rigid mold and material of matter. The mind always seeks knowledge but is unable to secure its knowledge on firm basis. Thank you, sir. தேங்க்யூ. முதல் எதிர்ப்பு எதுவென்றால் இக்னோரன்ஸ். சடப்பொருள் அறியாமை என்கின்ற ஒரு அம்சத்தை தாங்கிய வண்ணம் இருக்கின்றது. இரண்டாவது எதிர்ப்பு அந்த தாமச நிலை, இனர்ஷியா என்கின்றதன் மூலம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றது. மூன்றாவது அடிப்படை எதிர்க்கும் அம்சமாக காணப்படுவது எதுவென்றால் அந்த பிரிவினையும் போராட்டமும், டிவிஷன் அண்ட் ஸ்ட்ரகிள். இது மூன்றாவது அம்சம். முதல் அம்சம் இக்னோரன்ஸ், இரண்டாவது அம்சம் அந்த இனர்ஷியா, மூன்றாவது அம்சம் டிவிஷன் அண்ட் ஸ்ட்ரகிள். இந்த மூன்று அம்சங்கள் தான் சடப்பொருள் மெய்ப்பொருளுக்கு வழங்கும் எதிரான அம்சங்களாக காணப்படுகின்றன. சடப்பொருள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அது பிரிக்க முடியாதது, பிரிவினைக்கு உட்படாதது போல தோன்றினாலும் அந்த ஒவ்வொரு எல்லா சடப்பொருளுக்கும் அடிப்படை இயல்பாக எது காணப்படுகின்றது என்றால் அந்த டிவிசிபிலிட்டி. டிவிசிபிலிட்டி என்றால் பிரிந்து இருத்தல் என்பதுதான் அதனுடைய அடிப்படை அம்சமாக காணப்படுகின்றது. இந்த பிரிந்திருத்தல் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். நீங்க எந்த மேட்டரை எடுத்தாலும் அடிப்படையில் ஆட்டம்ஸ் என்பதுதான் அடிப்படை மூலக்கூறுகளாக இருக்கின்றன. ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம் பெரிதுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆட்டமும் தனித்தனியாகத்தான் இருக்கின்றன. அதனாலதான் அந்த டிவிஷன் என்பது ஒரு அடிப்படை அம்சமாக காணப்படுகின்றது. இந்த பிரிந்திருக்கும் இந்த அமைப்புகள் இரண்டு வழிகளின் மூலம்தான் ஒன்றிணைய முடியும். ஒன்றுடன் ஒன்று சேருதல், அக்ரிகேஷன். அதன் மூலம் அந்த பிரிந்திருக்கும் ஒன்று சேர முடியும். அடுத்தது ஒன்றை ஒன்று தனக்குள் வாங்கி அதை தனதாக்கி கொள்ளுதல். இதுதான் அசிமிலேஷன். அசிமிலேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வெளியில ஒன்று இருக்கு, அதை நான் என்னுள் ஏற்றுக்கொண்டு அதை எனதாக்கிக் கொள்கின்றேன். அதனாலதான் உணவை என்ன பண்றோம், உணவு என்பது அசிமுலேட் பண்றோம். உணவு நமக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயமா இருக்கின்றது. சாப்பிடாத வரைக்கும் வெளியில இருக்கிற விஷயம்.
சாப்பிட்ட பிறகு நம்முடைய நம்முடைய உடலினுடைய ஒரு அங்கமாக அந்த உணவு மாறிவிடுகின்றது. அதுதான் அசிமுலேஷன் என்பது. இந்த 2 விஷயம் மூலமாகத்தான் அக்ரிகேஷன் என்பது ஒன்றுடன் ஒன்று சேருவது. அசிமுலேஷன் என்பது ஒன்று மற்றொன்றுக்குள் சென்று மறைந்து விடுவது. அதுதான் அசிமுலேஷன். 2 விஷயத்தின் மூலமாகத்தான் சடப்பொருள் இணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இதன் மூலம் என்ன உறுதி செய்யப்படுகின்றது என்றால், இந்த பிரிவினை என்பது இதன் மூலம் உறுதி செய்யப்படுகின்றது. சடப்பொருள் ஒன்றுடன் ஒன்று பிரிந்திருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகின்றது. அதனால்தான் இந்த உலக வாழ்வு என்பது எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால், உலக வாழ்வில் எந்த நிலையில இருக்கட்டும், போராட்டம் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது. நம்ம நல்லா திங்க் பண்ணி பார்த்தா தெரியும். போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது எந்த ரீதியான போராட்டம்? மனம் ரீதியான போராட்டங்கள் இருக்கும், பிராணமய ரீதியான போராட்டங்கள், சட ரீதியான போராட்டங்கள், இது எல்லா நிலையிலும் இருப்பதை காண்கின்றோம். நாடுகளுக்கு இடையில், மனிதர்களுக்கு இடையில், சமூகங்களுக்கு இடையில போராட்டம் என்பது நிரந்தரமாக இருக்கின்றது. ஏன் போராட்டம் என்பது போராட்டம் இருக்கின்ற வரைக்கும் நம்மளுக்கு ஹார்மனி இல்லை. ஏன் போராட்டம் இருக்கின்றது? அந்த 2 விஷயம்தான், டிவிஷன் அண்ட் ஸ்ட்ரகிள். இது அடிப்படை அம்சமாக சடப்பொருளில் இருப்பதனால இந்த 2 அம்சங்களும் வாழ்வினுடைய எல்லா அம்சங்களிலும் அது காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இதுல இந்த ஒரு சூழ்நிலையில தான் வாழ்வு என்பது சடப்பொருள்ல தோன்றுகின்றது. அவ்வாறு தோன்றக்கூடிய வாழ்வு இத்தகைய அம்சங்களை ஒரு அடிப்படை உண்மைகளாக ஏற்றுக்கொண்டுதான் மேல அது தன்னுடைய அந்த பயணத்தை, வாழ்வு என்பது சடப்பொருளில் இருந்து துவங்குகின்றது. அது எதை ஏற்றுக்கொள்கின்றது? வாழ்வு இந்த சடப்பொருளை நம்பி செயல்படும் பொழுது எதனை ஏற்றுக்கொள்கின்றது? மரணம் என்கின்ற விதியை ஏற்றுக்கொள்கின்றது, லா ஆஃப் டெத். அதே போல லா ஆஃப் டிசையர். டிசையர் என்ன அர்த்தம்? எனக்கு வெளியில ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் அடைய விரும்புகின்றேன், என்னுடையதாக ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். ஏன் அப்படின்னா டிவிஷன், அதுதான் காரணம். என்கிட்ட இல்லாத ஒண்ணு இல்லாத ஒண்ணுன்னு நினைக்கிறதுனால தானே அதை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். ஸோ டிசையர் என்பது ஒரு விதியாக செயல்படுகின்றது. அடுத்தது லிமிட்டேஷன். லிமிட்டேஷன் என்ன அர்த்தம்? என்னுடைய லிமிட்டேஷன் தான் செயல்பட முடியும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எல்லைக்குள் தான் செயல்பட முடியும். இந்த 3 விதிகள் தான் மனிதனுடைய வாழ்வில் நடைபெறுகின்றன. அதனால்தான் வாழ்வு எத்தகைய நிலையில் செயல்படுகின்றது என்றால், இந்த டெத், டிசையர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. இதை நம்ம பார்த்தோம். டெத், டிசைர், லிமிட்டேஷன் என்பது இன்கெப்பாசிட்டி. டெத், டிசைர், இன்கெப்பாசிட்டி என்பது தற்பொழுது மனிதனுடைய வாழ்வு அமைந்துள்ள நிலையில் ஒரு அடிப்படை அம்சங்களாக இருக்கின்றன. அதனால்தான் ஒன்றை ஒன்று அபகரித்துக் கொள்ளுதலும், ஒன்றை ஒன்று தனதாக்கி கொள்வதற்கான போராட்டமும், ஒன்றின் மீது ஒன்று ஆளுமை செலுத்துவதும் இந்த வாழ்வினுடைய ஆரம்பகட்ட போராட்டங்களாக இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இதுல காணப்படுகின்றது. அப்புறம் மனிதனுடைய மனம் என்கின்ற விதி ஒரு செயல்பட ஆரம்பித்தவுடன் அதுவும் இந்த சடப்பொருளினுடைய ஒரு இறுகிய ஒரு வார்ப்பு, ஒரு ரிஜிட் மோல்டு, அதற்குள்ளதான் மனிதனுடைய மனமும் செயல்பட வேண்டி இருக்கின்றது. மனிதனுடைய மனம் தான் சார்ந்திருக்கும் இந்த உடலை மீறி எதுவுமே சாதிக்க முடியாது. அவன் என்னதான் பெரிய இது பண்ணாலும் இந்த உடல் என்பது அவனுக்கு ஒரு தடையாகத்தான் இருக்கின்றது. மனிதனுடைய மனம் ஒரு ஞானத்தை தேடினாலும் அந்த ஞானம் ஒரு உறுதியான அடிப்படையில் அவனுக்கு கெட்டுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். நீங்க படிக்கிறீங்களாமா? படிங்க. படிக்கிறேன் மேடம். தேங்க்யூ. The law of pain and suffering is imposed on the vital and mental existence by the ignorance, inertia and division of matter, because the mental consciousness is not entirely ignorance, cannot remain satisfied in some shell of custom
and remain unaware of its own ignorance. The vital sentience, sense perception, emerging in matter is not entirely inert, not satisfied with its own off-conscious limited existence. They are aware of the infinite consciousness, infinite power, and immortal existence in which they live as part of and yet separated from it. Life becomes wholly self-conscious in man. The unavoidable struggle and effort of his vital existence, aspiration of his mental existence amidst the ignorance, inertia, and division of matter reach their peak in man, and he begins to feel the pain and discord of the world. Man may quiet himself by seeking to be satisfied with his limitations or confine his struggle only to the extent of gaining some mastery over this material world in which he lives. But here too, man only meets with his limitation. Whatever great results he can achieve remain inconclusive. He strives to go beyond. Thank you, sir. Thank you. மனிதனுடைய வாழ்வுல இரண்டு விஷயங்கள் அனைவரும் எதிர்கொள்கின்றோம். அது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, வலியும் வேதனையும், பெயின் அண்ட் சஃபரிங் ஒவ்வொரு மனிதரும் எதிர்கொள்கின்றோம். இந்த வலியும் வேதனையும் எதன் மீது திணிக்கப்படுகின்றன என்றால், நம்முடைய பிராணமயத்தின் மீதும் நம்முடைய மனோமயத்தின் மீதும் திணிக்கப்படுகின்றன. ஏன் வலியும் வேதனையும் ஒரு மனிதனுக்கு வருகின்றது என்றால், அதற்கு நம்ம பார்த்த அந்த 3 காரணங்கள் தான் அப்படிங்கிறார். சட உலகினால் சட உலகு நமக்கு தோற்றுவிற்ற 3 விதமான எதிர்ப்புகள் தான் நம்முடைய வலிக்கும் வேதனைக்கும் அடிப்படை காரணங்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று அறியாமை, இக்னோரன்ஸ். இரண்டாவது இந்த தாமச நிலை, இனர்ஷியா. மூன்றாவது இந்த டிவிஷன். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம we are part of the divine அப்படிங்கிற மறந்துட்டு இருக்கிறோம். அதுதான் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் ஒட்டி வர்றது இந்த இனர்ஷியா என்பது. நம்மால அந்த சட மனம் ஒரு உயர்வான விஷயங்களை நோக்கி செல்கின்றது. பிராணமயம் உயர்வான விஷயங்களை நோக்கி சென்றாலும் நம்முடைய உடல் ஒத்துழைப்பை தர மறுக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிரிவுபட்ட அமைப்பு உடல் என்பது ஒரு உடலில் இருந்து மற்றொரு அமைப்பில் இருந்து தன்னை பிரித்துதான் பார்க்கின்றது. ஒரு ஒருமையான அம்சத்தினுடைய ஒரே அங்கமாக நம்ம பார்ப்பது இல்லை, எல்லாமே பிரித்துதான் பார்க்கின்றோம். இதெல்லாம் தான் அடிப்படை காரணம் அப்படிங்கிறார் பகவான். வலிக்கும் வேதனைக்கும் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த விஷயங்கள் தான் காரணமாக இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் இத்தகைய வரையரம்புக்குள்ளேயே நம்முடைய மனதினுடைய உணர்வு நிலை அறியாமை என்கின்ற ஒரு நிலையிலேயே இருந்து விடுவதில் அது திருப்தி உறுவது இல்லை. அது தன்னுடைய அறியாமையை கடந்து செல்லதான் நம்முடைய மனம் முயற்சிக்கின்றது. அதே போல நம்முடைய பிராணமயத்தினுடைய அந்த ஒரு மந்த நிலை, உணர்ச்சியற்ற நிலை, சென்டியன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பிராணமயத்தினுடைய அந்த ஒன்றை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளுதல். பிராணமயம்
என்ன செய்கின்றது? உணர்வுபூர்வமாக ஒன்றை அறிந்து கொள்கின்றது. அதுதான் பிராணமயத்தினுடைய அடிப்படை அம்சம். நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிராணமயத்தை சார்ந்துதான் இருக்கின்றன. இந்த பிராணமயம் அனைத்தையுமே புலன்களின் மூலம், புலன்கள் தரக்கூடிய உணர்வுகளின் மூலமாக அறிந்து கொள்கின்றது. இந்த பிராணமயத்தை சேர்ந்த இந்த அம்சம் என்ன செய்கின்றது? பிராணமயத்தினுடைய இந்த அம்சமானது இந்த சடப்பொருளில் இருந்து மெல்ல 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 வெளிப்படுத்துகின்றது. அதுவும் அந்த மந்த நிலைக்குள் கட்டுப்பட்டு இருப்பது இல்லை. ஏன்னா வைட்டல் என்றாலே அது உணர்ச்சி பூர்வமானது. ஒரு மந்த நிலையில் இருக்க அது விரும்புவதே இல்லை. தன் மீது சுமக்கப்பட்ட அந்த வரையரம்புகளை அது மீற விரும்புகின்றது. என்ன காரணம்? இந்த வைட்டல் என்பது, வாழ்வினுடைய சக்தி என்பது ஒவ்வொன்றிற்கும் அதனுடைய மூலம் எதுன்னு பார்த்தோம்? டிவைன் அம்சங்கள் தான் மூலம் என்பதை பார்க்கின்றோம். சச்சித் ஆனந்தா சூப்பர் மைண்ட், இதனுடைய இன்வெர்டட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம கீழே பார்க்கக்கூடிய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அண்ட் சைக்கிக் பீயிங். அதனுடைய மிரர் இமேஜ் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம கீழே. இன்வெர்டட் பாய்ஸ் அதுதான் கீழே இருக்கின்றது. இந்த மனம் என்பது சூப்பர் மைண்டினுடைய ஒரு அம்சம், அதனுடைய மூலம் அதுதான். அதே போல வைட்டல் என்பது, வாழ்வினுடைய சக்தி என்பது எதனுடைய அம்சம் என்றால் அந்த சச்சிதானந்தாவினுடைய சித் சக்தியினுடைய அம்சம் தான் வாழ்வினுடைய சக்தி. அதனுடைய இயல்பு, உண்மையிலேயே இயல்பு எத்தகையதாக இருக்கின்றது என்றால் அது அனந்தமானது, இன்ஃபினிட், அழியாத்தன்மை கொண்டது, எல்லையற்ற உணர்வு நிலையை கொண்டது அந்த சித் சக்தி. ஆனால் இங்க வாழ்வினுடைய சக்தியாக அது வெளிப்படும் பொழுது சடப்பொருளுக்கு ஒரு கட்டுப்பாட்டுல எப்படி காணப்படுகின்றது? எல்லாமே குறைபாடு உள்ள அமைப்புகளாக அது காணப்படுகின்றது. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது? தன்னுடைய இயல்பான நிலையை அந்த வாழ்வினுடைய சக்தி எட்ட விரும்புகின்றது. அதனுடைய இயல்பான நிலை எது? இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், இன்ஃபினிட் பவர், இம்மார்டல் எக்ஸிஸ்டன்ஸ். இதைத்தான் நம்மளுடைய வாழ்வினுடைய பிராணமயமும் அடைய விரும்புகின்றது. இந்த மனிதன் என்கின்ற ஒரு நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த வாழ்வு என்பது முற்றிலும் தன்னை உணர்ந்த வண்ணம் காணப்படுகின்றது. இப்போ லைஃப் பிரின்சிபிள் அப்படிங்கிறது தாவர இனத்திலும் காண்கின்றோம், விலங்குகள் இடத்திலும் இந்த லைஃப் பிரின்சிபிள் இருக்கு. ஆனா எங்க அது முற்றிலும் தன்னை அறிந்த வண்ணம், உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது என்றால் மனிதன் என்பவனிடம்தான் அது முற்றிலும் தன்னை அறிந்த வண்ணம், உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த போராட்டத்தை பார்த்தோம் இல்லையா? வாழ்வினுடைய சக்தி இந்த சடரீதியான அமைப்புகள் தன் மீது திணிக்கப்பட்ட எல்லைகளிலிருந்து தன்னுடைய இயல்பான நிலையை எட்ட விரும்புகின்றது. மனம் தன்னுடைய இயல்பான நிலையான பூரண ஞானத்தை எட்ட விரும்புகின்றது. இது ஒரு போராட்டமாக காணப்படுகின்றது, போராட்டமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் வாழ்வு, மனம் என்கின்ற அமைப்பு தோன்றியதோ அப்பொழுதிலிருந்தே இந்த போராட்டம் அதற்கும் அந்த அதை சார்ந்திருக்கும் சடப்பொருளுக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த போராட்டம் எங்க உச்சக்கட்டத்தில் காணப்படுகின்றது என்றால் மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பினுள் தான் அது பீக்ல இருக்கு அப்படிங்கிறார். அதனால்தான் மனிதன் தான் இந்த வலியையும் வேதனையும் இந்த உலகத்தில் மிகவும் அனுபவிக்கும் ஒரு அமைப்பாக காணப்படுகின்றான் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். ஸ்ரீ அன்னையும் கூறுகின்றார்கள், மனிதன் தான் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றான், தன் முன் வைக்கின்றான் மனிதன். ஆனால் அதற்கான தீர்வை காண முடியாத ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் மனிதன் மட்டுமே காணப்படுகின்றான் என்று அன்னை கூறுகின்றார்கள். விலங்குகள் தனக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் வைத்துக் கொள்வதில்லை, அதனால் அதற்கான தீர்வையும் விலங்குகள் காண முயற்சிப்பது இல்லை. ஆனால் மனிதன் மட்டுமே தான் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தான் தீர்வு காண முடியும் என்று நினைக்கின்றான். ஆனால் அந்த தீர்வை அவனால் காண முடியாத நிலையில் அவன் மிகவும் துயரற்ற நிலையில்
மகிழ்ச்சியற்ற நிலையில் அவன் மட்டுமே இந்த உலகத்தில் வாழும் இனங்களில் காணப்படுகின்றான் என்பது ஸ்ரீ அன்னையினுடைய கூற்று. இப்ப நம்மளுக்கு புரியுது என்ன காரணத்தினால மனிதன் அப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் இந்த மனிதனுடைய மனமும் வாழ்வும் இந்த சடப்பொருள் விதிக்கும் ஒரு எதிரான ஒரு அம்சங்களினால் கட்டுப்பட்டு இருக்கின்றது. அதிலிருந்து விடுபடும் அதனுடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் ஒரு அமைப்பாக காணப்படுகின்றான் என்கின்ற உண்மையைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றான். மனிதன் மட்டுமே வரையறுப்புகளை எதிர்கொள்கின்றான், அதை மீறவும் விரும்புகின்றான். இறுதியில் என்ன நடைபெறுகின்றது? எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அவனால் வெல்ல முடிவதில்லை. அவனுடைய உடல் என்பது தடையாக இருக்கின்றது. மிகப்பெரிய சாதனையாளரும் கூட ஒரு காலகட்டத்தில் அவனுடைய சாதனை என்பது முற்றுப்பெறாத நிலையில் இருக்கின்றது. மீண்டும் அவனுடைய ஒரு மறுபிறவி இன்னொரு பிறவி எடுத்து வேறொரு உடல் என்கின்ற அமைப்பின் மூலமாகத்தான் சாதனையை செய்ய வேண்டியிருக்கு. ஒரே உடலில் இருந்து கொண்டு அவன் நினைக்க வேண்டிய விஷயங்களை செய்ய முடிவது இல்லை. என்ன காரணம் என்றால், இந்த மேட்டர் சடப்பொருள் என்பது அவனுக்கு ஒரு எதிர்ப்பையும் தடையையும் அவனுக்கு விதிக்கின்றது. இருந்தாலும் மனிதன் என்பவன் அதற்குள் கட்டுப்பட்டு இருக்க விரும்புவதிலே அதை கடந்து செல்லவே விரும்புகின்றான். அப்போதான் இந்த பயணம் நடைபெறும். சப்போஸ் மனிதன் இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளேயே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டான் அப்படின்னா இந்த எவல்யூஷன் ஸ்டாப் ஆயிடும். பட் அது மாதிரி இருப்பது இல்லை அப்படிங்கிறார் பகவான். மனிதன் என்பவன் இதை கடந்து செல்ல முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Yes, ma'am. The apparently finite being in man feels himself to be really an infinite, or he merely feels the presence of an infinite, his impulse and stirring within him. He can never be satisfied till the infinite is possessed by him and he is possessed by it. He is the first being on earth who becomes dimly aware of the divine presence in him and his immortality and his need of immortality. The principle of rigid division from which matter has started affects the man throughout in his physical, emotional, and mental levels. Each individual is shut up in his own personal and egoistic consciousness of separate and limited mind, life, and body. This separateness prevents what would be otherwise the natural law of our development. Each one feels his body different from the other body. It brings into our body the law of attraction and repulsion. The body is subject to the law of discord and pain. Each body feels itself exposed to the attack and forceful impacts of other such limited conscious forces or of universal forces. Thank you, sir. அடுத்ததையும் படிச்சிருங்க. Okay. அடுத்த paragraph. The law of division also operates in the emotional and sense mind. It brings the same reactions as that of a body, but with a higher values, grief and joy, love and hatred, oppression and depression. We experience these states either in terms of fulfillment or unfulfillment of our desires. Into the mind, the law of division brings into the mind similar dualities. We do not arrive at the whole truth. It is pursued by error. We do not receive the true light. It is accompanied by darkness. Thank you, sir. Thank you. அந்த previous sentenceல ஒரு தவறு. Into the mind, the law of division brings similar dualities. Again, into the mind அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகவான் இங்கே கூறுவது என்னவென்றால், இதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்குள்ள அந்த டிவைன் ஸ்பார்க் இருக்கு. இவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் கூட நமக்குள்ள அந்த டிவைன் ஸ்பார்க் இருக்கு. அது எதை உணர்ந்த வண்ணம், எந்த உண்மையை உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது என்றால், அது என்னதான் ஒரு குறுகிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அந்த எல்லை கடந்த அமைப்பினுடைய ஒரு அங்கம் தான் என்பதை அறிந்த வண்ணம் இருக்கின்றது. Even though we are finite, but we feel ourselves to be a part of the infinite.
நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இதை உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதனால்தான் எல்லா மனிதர்களுக்குமே இந்த ஆஸ்பிரேஷன், ஹியூமன் ஆஸ்பிரேஷன் எப்படி என்ன காரணத்தினால ஏற்படுகின்றது என்றால், ஹியூமன் ஆஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வச்சுட்டார் பகவான். ஏன்னா அந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் இல்லாம இதில் எதுவுமே முடியாது. அதனாலதான் நான் அதையே முதல் சாப்டரா கொடுத்திருக்காரு. ஹியூமன் ஆஸ்பிரேஷன் எல்லா விதமான அந்த உயர் தெய்வீக குணங்களையும் அது எட்ட விரும்புகின்றது. தொடர்ந்து அடைய வேண்டும் என்கின்ற முயற்சியில தளராது அந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன், மனிதனுடைய பேரார்வம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது மனித குலம் என்பது தோன்றியதோ உருவாகியதோ அப்பொழுதிலிருந்தே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதுதான் உண்மை. அதனால என்னதான் ஒரு எல்லைக்குட்பட்ட அமைப்பாகவும் நம்ம இருந்தாலும் கூட நம்ம எதை உணர்கின்றோம் என்றால், நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், அந்த பரம்பொருளை சார்ந்த ஒரு விஷயம் நமக்கிடம் இருக்கின்றது. அது எல்லையற்ற ஒரு அம்சத்துடன் தொடர்பில் இருக்கின்றது. அது நம்மை மேலும் மேலும் நம்முடைய வரம்புகளை கடப்பதற்கு அது நம்மை தூண்டுகின்றது என்பதை நாம் அறிந்த வண்ணம் இருக்கின்றோம். அதனால்தான் எல்லா ஆன்மீக பாதையில் இருப்பது, ஆன்மீக இது மாதிரி முயற்சிகளில் நாம் எல்லாம் ஈடுபடுகின்றோம். ஏன் நாம் அனைவரும் ஈடுபடுகின்றோம் என்றால், நமக்குள்ள ஏதோ ஒன்று நம்மளுடைய எல்லைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று நம்மை தள்ளுகின்றது, உந்தி தள்ளுகின்றது. மனிதன் இந்த பயணத்துல பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதன் தன்னுடைய இறுதி இலக்கான அந்த பரம்பொருள், எல்லையற்ற பரம்பொருளை தான் அடையும் வரையிலோ அல்லது தான் அந்த எல்லையற்ற பரம்பொருளினால் முழுவதும் ஆக்கிரமிக்கப்படும் வரையில் இந்த பயணம், அவருடைய பயணம் தொடரும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அனைத்து அமைப்புகளிலும் சரி, வாழும் ஜீவன்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வாழும் ஜீவன்களிலும் மனிதன் ஒருவனே தன்னுள் உள்ள இந்த இறை சாநித்தியத்தை அறிந்த வண்ணம் இருக்கின்றான். தான் அழியாதவன், அந்த அழியாத்தன்மை என்பது தன்னுடைய அம்சம் என்பதை உணர்ந்த வண்ணம் இருக்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சடப்பொருள் என்பது பிரிவினையை அடிப்படையாக கொண்டது என்பதை பார்த்தோம். டிவிஷன். இந்த டிவிஷன் என்பது எல்லா லெவல்ஸ்லயும் இருக்கு. பிசிக்கல் லெவல்ல இருக்கு, பிட்வீன் பாடிஸ். இமோஷனல் லெவல்ல இருக்கு, பிட்வீன் த நம்ம கிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சி மையங்கள், அவைகளுக்கிடையே அந்த பிரிவினை என்பது இருக்கின்றது. மனோதளத்திலும் இந்த பிரிவினை என்பது இருக்கின்றது. நம்ம மனதளவில் மற்றவர்களிடமிருந்து பிரிந்து காணப்படுகின்றோம். உணர்வு பூர்வமாகவும் பிரிந்து காணப்படுகின்றோம். உடல் அளவிலும் பிரிந்து காணப்படுகின்றோம். இதற்கு மேலாக நாம் அனைவருமே நம்முடைய ஈகோ உணர்வு நிலை, தான் என்கின்ற தன்னுணர்வு, அது நம்மை ஒரு தனியான அமைப்பாக நம்மை உணர செய்கின்றது. நம்முடைய மனம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடல் என்று நம்மை தனியாக உணர செய்கின்றது. இது நமக்கு இந்த தனியான தன்னுணர்வு என்பது, இந்த பிரிவினைக்குட்பட்ட தன்னுணர்வு என்பது நம்முடைய இயல்பான வளர்ச்சியை அது தடை செய்கின்றது அப்படிங்கிறார் பகவான். நம்முடைய உடல் மற்றவர்களுடைய உடலிலிருந்து பிரிந்த ஒரு அமைப்பாக நாம் காணுவதால் என்ன நடைபெறுகின்றது? The law of attraction and repulsion வருது. சில அமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று ஈர்க்கப்படுகின்றன, சில அமைப்புகள் ஒன்றுடன் ஒன்றை விளக்க விரும்புகின்றன. உடல் என்பது அந்த முரண்பாட்டிற்கும் முரணுக்கும் ஒரு வலிக்கும் உட்படுகின்றது. அதனுடைய விதிகளுக்கு உட்படுகின்றது. டிஸ்கார்டன்ட் பெயின், பிணக்கு, வலி, இந்த 2 விதிகளுக்கு உட்பட்டுதான் உடல் செயல்பட வேண்டியிருக்கின்றது. அடுத்தது, ஒவ்வொரு உடலும் என்ன உணர்கின்றது என்றால், இந்த பிரபஞ்ச ரீதியான சக்திகள், மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட சக்திகள், அதனுடைய தாக்கத்திற்கு தன்னை திறவாக வைத்திருக்கின்றோம் என்று ஒவ்வொரு உடலும் உணர்கின்றது. ஒவ்வொரு உடலும் என்ன உணர்கின்றது?
தான் வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகளினுடைய தாக்கத்திற்கு ஒவ்வொன்றும் திறவாக உள்ளோம், ஏற்புடையதாக உள்ளோம் என்று ஒவ்வொரு உடலும் உணர்கின்றது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தன்னை காத்து கொள்ளும் முயற்சி என்பது இயல்பாகவே இருக்கின்றது. தன்னை காத்து கொள்ளும் முயற்சி என்பது எதனால் ஏற்படுகின்றது என்றால், நாம் மற்ற அமைப்புகளிலிருந்து வேறுபட்டவர்கள். மற்ற அமைப்புகளிலிருந்து நம்ம வரக்கூடிய அந்த சக்தி என்பது நமக்கு ஒரு ஊறு விளைவிக்கும். அதற்கு எதிராக நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு இயல்பான உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்றது. இந்த பிரிவு என்பது நம்முடைய உணர்வு மையங்களிலும் ஏற்படுகின்றது. நம்மளுடைய உணர்வு மையம், நம்முடைய புலன்களை சார்ந்து செயல்படும் மனம் இதிலும் ஏற்படுகின்றது. உடல் ஒன்றை ஒன்று ஏற்கின்றன, மறுக்கின்றன. ஆனால் இந்த உணர்வு பூர்வமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், துக்கம், சற்று உயர்வான உணர்ச்சிகள், அதன் மூலமாக துக்கம், மகிழ்ச்சி, அன்பு, அதே சமயம் வெறுப்பு, ஒரு அழுத்தம், ஒன்றை ஒன்று அமுக்கி வைத்தல், அப்ரெஷன் அண்ட் டிப்ரெஷன், இதெல்லாம் இமோஷனல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் நடைபெறுகின்றது. நம்முடைய ஆசைகள் திருப்தி வரும்பொழுது, நிறைவேறும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக உணர்கின்றோம். ஆசைகள் நிறைவேறாத பொழுது நமக்கு என்ன நடைபெறுகின்றது? இந்த அப்ரெஷன் அண்ட் டிப்ரெஷன் வருது, கிரீஃப் வருகின்றது. ஆசைகள் நிறைவேறும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. இதனால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரிவுபட்ட செயல்பாடினால் மனமும் இத்தகைய அம்சங்களினால் அதுவும் பாதிக்கப்படுகின்றது. மனம் ஒரு உண்மையினுடைய முழு அம்சத்தை அது காண தவறுகின்றது. மனம் பிழைக்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. நமக்கு அந்த உண்மையான ஒளி அதை நம்முள் வாங்கிக் கொள்ள முடிவதில்லை. எப்பொழுதுமே நாம் அந்த உண்மையான ஒளிக்கு பதிலாக அதனுடன் இருக்கும் அந்த இருள், அதையும் தான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரிவினைக்குட்பட்ட அந்த சடப்பொருளுடைய இயக்கத்தினால எப்படி மனிதன் துன்பத்துக்கு உள்ளாகின்றான் என்பது குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது பாருங்க. படிக்கிறீங்களா சார்? படிங்க மேடம். All this means the denial and negation of Satchit Ananda, which we feel cannot be overcome by us. Therefore, we are driven to the conclusion that this existence is purposeless and useless. Life must be abandoned in the end as a vain attempt, a colossal mistake, a delusion of the spirit living within the body. This forms the whole basis of the pessimist theory of the world. One tends to look with optimism only at the worlds and states beyond this earthly existence. According to them, the principle of division is not proper to matter but to mind. Matter is only an illusion of mind. Mind brings its own rule of division and ignorance into the matter. Therefore, mind can find itself only within this illusion. It can travel between the three terms of the divided existence it has created, that is, body, matter, life, and mind. It cannot find there the unity of the spirit or the truth of the spiritual existence. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த பிரிவினைக்கு உட்பட்ட அமைப்புகளாக செயல்படுகின்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஞானிகள், யோகிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் இந்த நிலையிலிருந்து மீறுவதைத்தான் அவர்களுடைய இந்த யோக பாதையில ஒரு முதல் சாதனையாக கருதினார்கள். இந்த பிரிவுபட்ட நிலையிலிருந்து ஒருமைப்பட்ட நிலைக்கு செல்வதைத்தான் அவர்களுடைய யோக சாதனையில் முதல் சாதனையாக கருதினார்கள்.
இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்லேருந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இதை எட்டுவதை தான் அனைவருமே யோக பாதையில் இருந்தவங்க எல்லாருமே இது வந்து ஒரு முக்கியமான யோக பாதையில் திருப்பு முனையாக கருதினார்கள். பார்த்துருக்கோம், ரமண மகரிஷிக்குத்தான் என்று நான் கேள்விப்படுகின்றேன். எங்கேயோ வந்து அவர் ஒருவரை வந்து ஒரு ஒரு மாட்டை யாரோ அடிக்கும் பொழுது இவரை அடித்த மாதிரி அவர் உணர்ந்தார் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அதே போல பகவானும் சாவித்திரியில் குறிப்பிடுகின்றார், உலகத்தினுடைய துயரங்கள் எல்லாம் என்னுடைய இதயத்தை கிழிக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உலகத்தினுடைய அனைத்து துயரங்களும் என்னுடைய இதயத்தை பிளக்கின்றன என்கின்ற கருத்தில் அந்த சாவித்திரி வரிகள் வரும். என்ன அப்படின்னா, இந்த எல்லா விதமான உயர்நிலை ஆன்மீகத்தில் உயர்நிலையை எட்டிய ஒரு ஞானிகள் எல்லாருக்கும் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிரபஞ்ச ரீதியான உணர்வு நிலை என்பது வந்துவிடும். அவங்க வந்து தன்னை வந்து ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற ரீதியில் அவர்களால் எண்ணவே முடியாது. அதனால உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களை பாதிக்கும். அதுதான் உண்மை. நம்ம பார்க்குற இந்த பிரிவு என்பது அங்கு காணப்படாது. அனைத்துமே அவர்களை பாதிக்கும். இந்த மனம் பாதிக்கப்படுகின்றது, பிராணமயம் பாதிக்கப்படுகின்றது, உடல் வந்து பாதிக்கப்படுகின்றது. இந்த 3 அம்சங்களால பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இக்னோரன்ஸ், இனர்ஷியா, டிவிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த 3 அம்சங்களும் வந்து அந்த இறைவனுடைய அம்சங்களான சச்சிதானந்தானுடைய அம்சங்களான அந்த ஒருமை, ஆம்னிஷியன்ஸ் சர்வ ஞானம், ஒருமை யூனிட்டி, அதே போல அந்த சித் சக்தி கான்சியஸ்னஸ் இதற்கு எதிரான அம்சங்களாக காணப்படுகின்றது. எங்க காணப்படுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இக்னோரன்ஸ், இனர்ஷியா, டிவிஷன் இதைத்தான் பார்ப்போம். ஆனால் சச்சிதானந்தாவுடைய அம்சங்கள் எல்லாமே இதற்கு நேரான அம்சங்கள், எதிரான அம்சங்கள். ஒருமை, கான்சியஸ்னஸ், சித் சக்தி கான்சியஸ்னஸ். அப்புறம் அங்க டிவிஷனே இருக்காது, எல்லாமே யுனைட்டடா தான் இருக்கும். அங்க மந்த நிலையே இருக்காது அங்க. இதெல்லாம் வந்து சச்சிதானந்தாவுடைய எதிரான அம்சங்களாக இங்கு காணப்படுகின்றன. அதனால்தான் இங்கு காணப்படும் அம்சங்களின் மூலமாக நாம் ஒரு எதிர்மறையான ஒரு கருத்தை நம்முள் ஏற்படுத்துகின்றோம். என்ன உணர்கின்றோம்? இந்த உலக வாழ்வு என்பது இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இங்க எல்லாமே வந்து அந்த அவனுடைய அம்சங்களுக்கு எதிராக காணப்படுகின்றன. உலக வாழ்வு என்பது இப்படித்தான் இருக்கும். இதுல வந்து வாழ்வு என்பதற்கான நோக்கம், உயரிய நோக்கம் என்பது எதுவுமே கிடையாது. ஒரு பயனற்ற வாழ்வாகத்தான் இந்த உலக வாழ்வு இருக்கும். ஆகையினால உலக வாழ்வை எவ்வளவு விரைவாக நாம் துறக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக துறந்து விட்டு வேறெங்கோ இருக்கக்கூடிய இதை விட உயர்வான ஒரு வாழ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதும் ஒரு கருத்தாக இருந்தது. வாழ்வு என்பதே ஒரு பயனற்ற ஒரு முயற்சியாகவும் ஒரு மாபெரும் தவறாகவும் அந்த ஆன்ம பொருள், மெய்ப்பொருள் இந்த உடலில் இருப்பது போல நாம் நினைப்பதும் ஒரு பொய்யான எண்ணமாகவும் போல தோன்றியது. அதனாலதான் வந்து இந்த உலகம் குறித்த ஒரு பெசிமிசம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தோல்வி மனப்பான்மை. ஆப்டிமிசம்னா எல்லாமே நல்லா நடக்கும்னு ஃபீல் பண்றோம். பெசிமிசம் அப்படின்னா இது இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாருக்கும் தோன்றுகின்றது அப்படிங்கிறார்.
எங்க வந்து எதை என்ன பகவான் குறிப்பிடுகின்றார், இந்த உலகத்தினுடைய விஷயங்களை வந்து மனிதர்கள் எண்ணும் பொழுது அவங்க எல்லாமே பெசிமிஸ்டிக்கா இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தை தாண்டி உள்ள விஷயங்கள், மேலுலகங்கள் குறித்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறாங்க. உலகத்தினுடைய விஷயங்கள் பொறுத்த அவர்களுடைய கண்ணோட்டம் வந்து பெசிமிஸ்டிக்காகத்தான் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவ்வாறுதான் பண்டைய யோகங்கள் வந்து இந்த கருத்தில் தான் செயல்பட்டன அப்படிங்கிறார். உலக வாழ்விலிருந்து விடுபடும் வரை நமக்கு ஒரு உயர்வான வாழ்வு கிட்டாது என்பதுதான் நம்மளுடைய கடந்த கால ஒரு ஆன்மீக சிந்தனையாக மனித மனதை ஆக்கிரமித்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Shall I read? Yes, sir, please. It is true that the principle of division in matter. இதுக்கு முதல்ல இதையும் படிக்கணும் சார். According to them. Okay, Yes. thank you. Sorry. According to them, the principle of division is not proper to matter, but to mind. Matter is only an illusion of mind. Mind brings its own rule of division and ignorance into the matter. Therefore, mind can find itself only within this illusion. It can travel between the three terms of the divided existence it has created, that is body, matter, life and mind. It cannot find there the unity of the spirit or the truth of the spiritual existence. It is true that the principle of division in matter can be only a creation of the divided mind. It is the mind which had descended into matter and had precipitated itself into the material existence. Because the material existence has no self-being, it is only a form created by an all-dividing life force which works out the conceptions of an all-dividing mind. A dividing mind works out to being, substance, that is Sat, into the appearances of the ignorance, inertia, and division of matter. By doing so, the mind has lost and imprisoned itself in a dungeon of its own building. Thank you. Thank you, sir. Thank you very much. பகவான் ஹியர் இங்க எது குறித்து பேசுகின்றார் என்றால், இந்த மாயாவாத கருத்துக்களை சார்ந்துள்ள அந்த கோட்பாடுகள் அது குறித்து தான் பேசுகின்றார். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன காரணத்தினால இந்த டிவிஷன் ஏற்படுகின்றது என்றால், மெட்டீரியல் லெவலில் தான் டிவிஷன் ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மைண்டு தான் காரணம் அப்படிங்கிறாங்க. மைண்டு தான் அந்த டிவிஷனை ஏற்படுத்துது, சடப்பொருள் அப்படிங்கிறதே கிடையாது, அதுவே ஒரு இல்யூஷன் கிரியேட்டட் பை த மைண்ட் அப்படின்ட்டாங்க. மைண்டு தான் வந்து தன்னுடைய அந்த பிரிவினைக்குட்பட்ட பிரிவினை என்கின்ற அம்சத்தையும் அறியாமை என்கின்ற அம்சத்தையும் சடப்பொருளுக்குள் கொண்டு வந்துள்ளது என்று கூறினார்கள். ஆகையினால மனம் என்பது இந்த பொய்யான அமைப்புகளுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. பொய்யான அமைப்புகளுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த பாடி, லைஃப் அண்ட் மைண்ட் இதுக்குள்ள அப்படியே சஞ்சரித்து கொண்டே இருக்கும். அங்க வந்து அது ஒருமை, மெய்ப்பொருளை சார்ந்திருக்கும் அந்த ஒருமையையோ அந்த ஆன்மீக உண்மையையோ, த ட்ரூத் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ், இதை கண்டறிய முடியாது என்பது அவர்களுடைய வாதம். ஆனால் பகவான் இங்க கிளாரிஃபை பண்றார். என்ன சொல்றார் பகவான்? இந்த டிவிஷன் என்பது உண்மைதான். அது வந்து ஒரு டிவைடட் மைண்ட், பிரிவுபட்ட மனதினால்தான் இந்த பிரிவுபட்ட அந்த சடப்பொருள், பிரிவினைக்குட்பட்ட அந்த சடப்பொருள் என்பது உருவாகியது என்பது உண்மைதான். என்ன காரணம் என்றால், இந்த மனம்தான், என்ன பார்த்தோம், அது ஆரம்ப நிலை வந்து சத் சித் ஆனந்தா.
அப்புறம் சூப்பர் மைண்ட் த கிரியேட்டர். சூப்பர் மைண்ட் அந்த அடுத்த நிலை வந்து அந்த ஓவர் மைண்ட் அப்படிங்கிற நிலைக்கு வந்த உடனே அந்த டிவிஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் மைண்ட்ஸ் வந்துடுது. இந்த மைண்டு தான் என்ன செய்கின்றது? பகவான் என்ன கூறுகின்றார்? மைண்டு தான் வந்து சடப்பொருள் சட நிலையில் இரக்கம் கொண்டு தன்னை இந்த சடப்பொருள் என்கின்ற அமைப்பின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். அதனாலதான் மைண்ட் அப்படிங்கிறது இன்வால்வ்டா இருக்கு எல்லாத்துலேயும். சடப்பொருள் என்பது சுயம்புவாக தனக்கென்றே ஒரு இருப்பே இல்லாதது அப்படிங்கிறார். மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் ஹஸ் நோ செல்ஃப் பீயிங். மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது வந்து அந்த சித் சக்தியினுடைய ஒரு சக்தியினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இட் இஸ் அ ஃபார்ம் கிரியேட்டட் பை an ஆல் டிவைடிங் லைஃப் ஃபோர்ஸ். அது என்ன செய்கின்றது? அந்த பிரிவினைக்குட்பட்ட மனம் அதனுடைய ஆணைக்கு உட்பட்டு இந்த பிரிவினைக்குட்பட்ட அமைப்புகளை உருவாக்கியது. பிரிவினை கூட இங்க கல்பிரிட் யார் அப்படின்னா அந்த பிரிவினைக்குட்பட்ட மனம், டிவைடிங் மைண்ட். அதுதான் அனைத்தையுமே தனித்தனி அமைப்புகளாக உருவாக்குகின்றன. அறியாமை, தாமச நிலை, இந்த பிரிவினைக்குட்பட்ட சடரீதியான அமைப்புகள், இவை அனைத்தையுமே அந்த பிரிவினைக்குட்பட்ட மனம் என்பது உருவாக்குகின்றது. இத்தகைய செயலினால் மனம் தன்னை இழந்து தான் எதை உருவாக்கியதோ அதிலேயே சிறைப்பட்டு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை பத்தி கிளாரிஃபை பண்றாரு. எப்படி அது அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்றாரு. அதுக்கு அடுத்தது போகலாம். அடுத்த பாயிண்ட்ல கிளாரிஃபை பண்றாரு. படிக்கவா சார்? எஸ் மேடம். If it is true that the dividing mind is the first principle of creation, then it would lead to the conclusion that mind is the ultimate attainment possible in the creation. We find that our mental being struggles with life and matter without result. This goes on endlessly as a fruitless cycle. Mental being must be the last and highest word of cosmic existence. If we subscribe to this view, then mind is the ultimate and the last principle on this earth. Man cannot go beyond his present stage. Sri Aurobindo says, mind is not the creator of this world. On the contrary, it is the immortal and infinite spirit that has veiled itself in the dense robe of material substance. It works there by the supreme creative power of supermind. It permits the divisions of mind and the rule of the matter only as initial conditions for a certain evolutionary play of the one in the many. If that is the case, then the emergence of consciousness out of the apparently inconscient must have another and completer term, that is, from matter to life to mind and finally to supermind. Thank you, sir. Thank you. இதுல முக்கியமா ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு டிஃபரன்ஸ். இந்த மயவாத கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவைகளை என்ன கூறியன என்றால், எல்லாமே மைண்டினுடைய கிரியேஷன். மனம்தான் வந்து அந்த சடப்பொருள் என்கின்ற ஒரு மாயமான ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. மைண்ட் வந்து இல்யூஷன்ல தான் இருக்கு. எல்லாமே மைண்டோடைய கிரியேஷன். அது மைண்டை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. மைண்டு தான் அல்டிமேட். மைண்டு தான் வந்து இது மாதிரி ஒரு பொய்யான அமைப்புகளை உருவாக்கி உள்ளது. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக மைண்ட், லைஃப் அண்ட் பாடி இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொன்ன ஒரு கருத்தாக இருந்தது. பகவான் என்ன கோருகின்றார்? நோ டவுட் அந்த பிரிவுபட்ட மனம் என்பது இந்த பிரிவுபட்ட அமைப்புகளை ஒன்ற சடப்பொருளை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பது உண்மைதான். அதை பகவான் மறுக்கல. ஆனா
மைண்டு தான் காரணம் கிடையாது அப்படிங்க, மைண்டு தான் அல்டிமேட் காரணம் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதாவது ஒரு அறுதியான அமைப்பு மைண்டு தான், அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அறுதியான அமைப்பு வந்து மனம்தான் அப்படின்னா நம்மளால மனத்தை தாண்டி நம்மளால போக முடியாது. இப்ப என்ன நிலையில இருக்கிறோமோ அதுதான் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு என்பது உண்மையாகிவிடும். பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார். மனம்தான் வந்து ஒரு மனிதன் மனம்தான் அனைத்திற்கும் எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான், மனம்தான் அனைத்தையும் உருவாக்கியது அப்படின்னா மைண்ட் பிகம்ஸ் அல்டிமேட் கிரியேட்டர். மைண்ட் பிகம்ஸ் அல்டிமேட் கிரியேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எப்படி இருக்கிற மனம் அது அந்த நிலையை தாண்டி நம்மளால போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இப்படியே தான் இருக்கும். வாழ்வினுடைய போராட்டம், மனதினுடைய போராட்டம் இப்படியே தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒன்றும் விளைவே இருக்காது. இது வந்து ஒரு சைக்கிள்ல போயிட்டே தான் இருக்கும். விளைவுகள் அதுல ஒன்றும் பயணம் இருக்காது. ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் இப்படியே இருக்க வேண்டியதுதான். இதை விட்ட வேற எதுவும் கதி கிடையாது அப்படிங்கிறது, மனிதனுக்கு வேற கதி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அது உண்மை இல்லை. பகவான் என்ன கூறுகின்றார், மனம் என்பது இந்த உலகத்தை உருவாக்கவில்லை அப்படிங்கிறார். இஸ் நாட் த அல்டிமேட் கிரியேட்டர். இடைப்பட்ட நிலையில் அது வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்கியதை ஒழிய இட் இஸ் நாட் த அல்டிமேட் கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட். அல்டிமேட் கிரியேட்டர் எது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சூப்பர் மைண்டு தான் அல்டிமேட் கிரியேட்டர். மனம் தான் அல்டிமேட் கிரியேட்டர் அப்படின்னா தெர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் தெர் இஸ் நோ ஹோப் ஃபார் த மேன். இப்படிதான் இருக்கும். பிரிவினைக்குட்பட்ட நிலையில் தான் மனிதன் இருப்பான் அப்படிங்கிறது முடிவாகிவிடும். ஆனால் இல்லை, மைண்ட் இஸ் நாட் த கிரியேட்டர். மைண்ட் வந்து ஒரு இன்டர்மீடியரி கிரியேட்டர் தான். அல்டிமேட் கிரியேட்டர் எது? நம்ம பார்த்துருக்கோம், சூப்பர் மைண்ட் தான் அல்டிமேட் கிரியேட்டர் இல்லையா? சூப்பர் மைண்ட் தான் அல்டிமேட் கிரியேட்டர் அப்படின்னா சூப்பர் மைண்ட் வந்து எதனுடைய அம்சம்? டிவைன் அம்சம். இந்த டிவைன் அம்சம் தான் வந்து அழியாத்தன்மை கொண்டது, எல்லையற்ற தன்மை கொண்டது. அதுதான் தன்னை இங்க சடப்பொருள் என்கின்ற அமைப்பின் மூலம் என்கின்ற திரையிட்டு தன்னை மறைத்து கொண்டு இருக்கின்றது. அது தானே இந்த மனதினால் உருவாக்கப்பட்ட பிரிவினைகளை தான் அனுமதிக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனதினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரிவினைகளை சட உலகில் எது அனுமதிக்கின்றது? அந்த சூப்பர் மைண்ட் தானே அனுமதிக்கின்றது. எதற்காக அனுமதிக்கின்றது? அவைகளை ஒரு ஆரம்பகால ஒரு நிலையாக, இத்தகைய பிரிவினைக்குட்பட்ட அமைப்புகளை பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு ஒட்டுமொத்த பயணத்துல இது வந்து ஒரு ஆரம்ப நிலையாக அது அனுமதிக்கின்றது. ஆனால் இது ஆரம்ப நிலை தான், இதை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். ஆரம்ப நிலையில இப்படிதான் இருக்கும், ஆனா இது எண் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார், உணர்வு நிலையை நம்ம பார்த்தோம். உணர்வு நிலை சடப்பொருளிலிருந்து உணர்வற்ற நிலையிலிருந்து வெளிவருகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது வெறும் மனம் என்கின்ற நிலையில நின்று விடுவதற்காக மாத்திரம் இந்த பயணம் ஆரம்பிக்கல. இதனுடைய பயணம் இலக்கு என்ன அப்படின்னா, இறுதியாக இந்த அதிமானச நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற நிலை, இறுதியான இலக்கை நோக்கித்தான் இந்த ஒட்டுமொத்த பயணமும் தொடர்கின்றது. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், மைண்ட் வந்து இட் இஸ் நாட் த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட். சூப்பர் மைண்டு தான் கிரியேட்டர். மைண்ட் வந்து இன்டர்மீடியரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதன் மூலமாக பிரிவினைகள் உண்டாக்கினாலும் நாம் மனதை கடந்து சென்றால் எது இந்த உலகம் அனைத்தையுமே மனம் எல்லாத்தையும் உருவாக்கியதோ அதை நம்மளால ரீச் பண்ண முடியும். அந்த நிலையில அந்த யூனிட்டியை நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது பகவானுடைய கருத்து. அப்ப அந்த நிலைக்கு செல்லும் பொழுது இந்த சடப்பொருளினால் உருவாக்கப்பட்ட சிக்கல்களை எல்லாம் நம்மால வந்து வெல்ல முடியும் என்கின்ற கருத்தை நோக்கித்தான் பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம் சார், படிக்கட்டுங்களா? எஸ் மேடம். The emergence of a supramental being would liberate the mind from the knot of its divided existence.
The individualization of mind would be merely a useful subordinate action of the all-embracing supermind. The supramental being would liberate the life also from the knot of its divided existence. The individualization of life would be merely a useful subordinate action of the conscious force. Life would no more be a divided existence separated from one another. The supramental being would also liberate the bodily existence from the present law of death, division, and mutual devouring, eating. It would use individualization of body merely as a useful subordinate term of the one divine conscious existence, Sat. Such a body would be made for the service for the joy of the infinite in a finite individual. Thank you, sir. அடுத்ததையும் படிச்சிருக்கு. Okay, sir. The spirit also would be free through it, would be a free, though it would be a supreme occupant. Okay, sir. Sorry, sir. The spirit also would be free, though it would be a supreme occupant of a form. The matter would be its changing robe, yet the spirit would be consciously immortal in it. Man would be the inhabitant of this worldly existence, through whom the transformation of the mental into the supramental would take place. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ எப்படி லைஃப் டிவைன் சாத்தியம், அதுதான் பகவான் கூறுகின்றார். லைஃப் டிவைன் சாத்தியமா இந்த உலகத்துல? தெய்வீக வாழ்வு சாத்தியமா? மனிதன் எப்பொழுது அதிமனிதனாக மாறுவான்? அதை பத்தி தான் பேசுறார். பகவான் என்ன கூறுகின்றார்? நம்ம பார்த்தோம், இந்த பயணம் இறுதியாக எந்த இலக்கை நோக்கி செல்கின்றது என்றால், அந்த அனைத்திற்கும் மூலமான அந்த அதிமானச நிலையை நோக்கித்தான் செல்கின்றது. இந்த பயணத்துல அந்த பயணத்தை துரிதப்படுத்துவதற்காக தோன்றியவர்கள் தான் இந்த இரட்டை அவதாரங்களான ஸ்ரீ அன்னையும் பகவானும். அவர்களுடைய அவதாரத்தினால் என்ன நடைபெற்றது என்றால், இந்த பயணம் தற்பொழுது துரிதப்பட்டு விட்டது. இந்த சூப்ரமெண்டல் கான்சியஸ்னஸ் அந்த விதி செயல்படும் விதியாக நம்முடைய புவி உலகில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஆதலால இந்த பயணம் இது நாள் வரைக்கும் மெதுவாக மெல்ல 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 நத்தை வேகத்தில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த அந்த பயணம் இப்பொழுது துரிதப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அதிமானச உணர்வு நிலையை ஒவ்வொருவரும் எட்ட முடியும் அப்படிங்கிறார். அந்த நிலையை எட்டியவுடன் என்ன நடைபெறும் என்றால், நாம பார்த்தோம், இந்த சட ரீதியான அமைப்புகள் மனதின் மீதும் வாழ்வின் மீதும் அந்த மெய்ப்பொருளின் மீதும் அந்த விதித்த தடைகள் எல்லாமே அவிழ்த்தெறியப்படும் அப்படிங்கிறார். இப்பொழுது எல்லாமே தடைகளுக்கு உட்பட்ட நிலையில செயல்படுகின்றன. மனமும் வாழ்வும் அந்த மெய்ப்பொருள் உடல் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் சூப்ராமெண்டலைஸ்ட் ஸ்டேட்ல கம்ப்ளீட்டா இதுல இருந்து லிபரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறார் பகவான். சூப்ராமெண்டல் ஸ்டேட்ஸ்ல மைண்ட் லிபரேட் ஆயிடும், ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். லைஃப் லிபரேட் ஆயிடும், லைஃப் ஒரு லிமிட்டட் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காது. அது ஒரு அந்த சிற்சக்தியினுடைய ஒரு அமைப்பாக செயல்பட்டாலும் அது ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படும் அமைப்பாக இருக்காது. ஒரு வாழ்வினுடைய அமைப்பு மற்ற வாழ்வினுடைய அமைப்பிலிருந்து பிரிந்து செயல்படும் அமைப்பாக இருக்காது. நம்முடைய உடலும் எப்படி மாறிவிடும் என்றால், தற்பொழுது நம்ம உடலை எந்த விதிகள் வழிநடத்துகின்றன? மரணம், பிரிவு, ஒன்றை ஒன்று உணவாக ஏற்று அழித்துக் கொள்ளுதல் என்கின்ற விதியின்படி ஒவ்வொரு அமைப்பு செயல்படுகின்றன. அது அப்பொழுது மறைந்துவிடும் அப்படிங்கிறார். இண்டிவிஜுவல் பாடிஸ் இருக்கும். அது எதற்காக இருக்கும் அப்படின்னா, அந்த இறை பேருணர்வு செயல்படும் ஒரு மையமாகத்தான் செயல்படுமே ஒழிய அது ஒரு வரையறைக்கு உட்படுத்தும் ஒரு அமைப்பாக செயல்படாது அப்படிங்கிறார். அது அந்த பரம்பொருள் அதற்கு மகிழ்வுடன் சேவை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பாகத்தான் ஒவ்வொரு உடலும் செயல்படும் அப்படிங்கிறார். அதே போல ஒவ்வொரு உடலிலும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் ஸ்பிரிட்
அது எப்படின்னா முற்றிலும் ஒரு தலைகள் அற்ற நிலையில அது இருக்கும், செயல்படும் அப்படிங்கிறார். வடிவத்திற்குள் தான் அந்த அந்த மெய்ப்பொருள் இருக்கும். ஆனா அந்த மெய்ப்பொருள் தற்பொழுது இருக்க மாதிரி மனம் உடல் வாழ்வு என்கின்ற அமைப்புக்குள்ள ஒரு கட்டுப்பட்ட அமைப்பாக இருக்காது. அது சுதந்திரமான அமைப்பாக அந்த மெய்ப்பொருள் ஒவ்வொரு சடப்பொருளுக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறார். சடப்பொருள் அந்த மெய்ப்பொருள் தான் மாற்றிக்கொள்ளும் உடையாக ஒவ்வொரு அந்த சடப்பொருள் அமைந்து விடும் அப்படிங்கிறார். The matter would be its changing robe, yet the spirit would be consciously immortal in it என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதன் என்பவன் இந்த உலக வாழ்வில் இருப்பான். உலக வாழ்வில் இருந்தாலும் கூட அவனுள் என்ன நடைபெறும் என்றால் அந்த திருவுருமாற்றம், அவனுடைய மனம் அந்த அதிமானச நிலையை திருவுருமாற்றம் அடைதல் என்கின்ற அந்த நிகழ்வு அவனுள் நடைபெறும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Our present view of matter, based on our limited senses and its laws, represents a relation between sense and substance as the only relation possible. We cannot take a view that if other relations could be possible, they must be sought on higher planes than on the earthly existence. Such an approach would rule out the ultimate terrestrial possibility of divinization of matter. There are other states even of matter itself. There is an ascending series of the divine gradations of substance. There is possibility that the material being will transfigure itself through acceptation of a higher law than its own. Sri Aurobindo concludes this chapter by saying that the laws that operate at the level of matter are not permanent. They are subject to change. Thank you, sir. Thank you. பகவான் இறுதியாக இந்த சாப்டரை எவ்வாறு முடிக்கின்றார் என்றால், இப்பொழுது எப்படி உறவு நமக்கு சடப்பொருளுக்கும் நமக்கும் எப்படி உறவு எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது, எந்த ரீதியில் அமைந்துள்ளது? பியோர்லி நம்முடைய ஐம்புலன்கள், அவ்வளவுதான். இந்த ஐம்புலன்கள் நமக்கு எந்த தகவலை நம்மை சுற்றியுள்ள சடப்பொருள்கள் குறித்து தருகின்றனவோ அதன் அடிப்படையில் தான், அந்த உறவின் அடிப்படையில் தான் நமக்கும் அந்த சடப்பொருளுக்கும் இடையில் அந்த உறவு அமைந்துள்ளது. ஆனா இப்படிதான் இருக்கணுமா, இதை தவிர வேற ஏதாவது ஒரு உறவு மூலம் நம்மால சடப்பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியுமா என்றால் முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த ஐம்புலன்களினால் மட்டுமே நம்மை சுற்றியுள்ள சடப்பொருள்களுடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். அதை தாண்டி வேறு எதுவுமே வழி இல்லை என்று நாம் நினைத்து விட முடியாது அப்படிங்கிறார். அவ்வாறு என்ன கூறினார்கள் என்றால், இந்த உலக வாழ்வில் இருக்கின்ற வரைக்கும் நம்மால அந்த ஐம்புலன்களை நம்பித்தான் செயல்பட வேண்டும். இந்த உலக வாழ்விலிருந்து துறந்த பின்னால் நம்மால வேறொரு ரீதியில் இத்தகைய விஷயங்களுடன் உறவு கொள்ளலாம் என்று கருதினார்கள். ஆனால் பகவான் அவ்வாறு கூறவில்லை. இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே நீங்கள் வெறும் புலன்களை சார்ந்து அதன் அடிப்படையில் நம்மை சுற்றியுள்ள இந்த சட உலகுடன் உறவை வளர்த்து கொள்ளாமல் அதையும் மீறிய நிலையில் நம்மால அந்த நம்மை சுற்றியுள்ள உலகுடன் தொடர்பை வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம் என்றால், இப்போ ஐம்புலன்கள் மூலமாக நமக்கு ஏன் ஐம்புலன்களின் உதவியை நாம் நாட வேண்டியிருக்கின்றது? நமக்கு வெளியில உள்ள விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற பொழுதுதான் நமக்கு ஐம்புலன்கள் தேவைப்படுகின்றது.
நமக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து ஐம்புலன்கள் தேவையில்லாமல் போயிடும் இல்லையா? நமக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நமக்கு எதுக்கு நமக்கு ஐம்புலன்கள்? நம்ம 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 நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஐம்புலன்கள் தேவையே இல்லையே. நம்முடைய ஒரு அங்கமாக இருக்கும் எதையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஐம்புலன்கள் தேவையில்லை. நமக்கு வெளியில ஒரு விஷயம் இருக்குங்கிற நினைக்கும் பொழுதும் ஐம்புலன்கள் தேவைப்படுகின்றது. அதே போலதான் சடப்பொருள் என்பது நமக்கு வெளியில் உள்ள விஷயமா நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய நாமே ஒரு உருமாறிய நிலையில நாமே அந்த மெய்ப்பொருளாக ஆகும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சடப்பொருளும் சடப்பொருள் இல்லை, அதுவும் ஒரு மெய்ப்பொருள் என்பதை உணர்கின்றோம். நாமும் அதுவும் வேறல்ல என்கின்ற அந்த உறவு அங்க வந்துவிடும். அங்க வந்து அந்த இடையில வந்து அந்த ஐம்புலன்கள் என்கின்ற ஒரு இடைப்பட்ட சாதனங்களுக்கோ கருவிகளுக்கோ அவசியமே இல்லாமல் போய்விடும். இதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார்? நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு பொருளை பார்த்த உடனே அதனுடைய உணர்வு நிலையுடன் நாம் ஒன்றிணைந்து இரண்டரை கலந்து அதனுடைய தன்மையை கண்டறிதல். இதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது. அதன் மூலம் அந்த தன்மையை கண்டறிதல். ஆகையினால் பகவான் என்ன கோருகின்றார்? இது வந்து இறுதியான நிலை இல்லை அப்படிங்கிறார். சடப்பொருள் என்பது சடப்பொருளிலேயே பார்த்தோம் அப்படின்னா மேலே பார்க்கும் பொழுதுதான் அது சடப்பொருள் ஸ்தூல வடிவில் இருக்கு. அதனுடைய பல்வேறு கிரடேஷன்ஸ் படிநிலைகளுக்கு உள்ள மெல்ல 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 உள்ள போனோம்னா அது உள்ள ஒரு அதுல உள்ள மெய்ப்பொருளை நம்ம கண்டறிய முடியும். உச்சக்கட்ட நிலை இருக்கக்கூடிய சச்சிதானந்தாவும் வெளியில காணக்கூடிய அந்த ஸ்தூல வடிவில் இருக்கக்கூடிய அந்த 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 சடப்பொருளும் இரண்டுமே வந்து ஒரே பொருளினுடைய இரு முனைகள் அப்படிங்கிறார். டூ போல்ஸ் ஆஃப் த சேம் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். ஒரே சப்ஸ்டன்ஸ், ஒரு முனையில மெய்ப்பொருள் இருக்கு, மறுமுனையில சடப்பொருள் இருக்க ஒழிய பொருள் ஒன்றுதான் என்பதுதான் பகவானுடைய இந்த உண்மையை அறிய முடியும் அப்படிங்கிறார். இந்த உண்மையை அறிந்து கொண்டால் நமக்கு டிவைன் லைஃப் இந்த டெரெஸ்ட்ரியல் உலக வாழ்வில் சாத்தியம் அப்படிங்கிறாரு. இந்த தலைப்பு குறித்து அடுத்த சாப்டர்ல பேச போறாரு. அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல பகவான் இந்த பொருள் குறித்து தான் பேச போகின்றார். இதைத்தான் கோருகின்றார். எல்லாத்திலும் டிவைன் கிரடேஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஏறுமுகமான படிநிலைகளில் அமைந்துள்ளது. அந்த நிலைகளை அந்த உண்மையை நம்ம அறிந்து கொண்டால் என்ன புரியும் அப்படின்னா, அந்த கீழ்நிலையில் உள்ள அந்த சடப்பொருள் என்பது உருமாற்றம் அடையும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இப்பொழுது ஒரு விதியின் அடிப்படையில் இந்த சட உலகு செயல்படுகின்றது. ஆனால் இந்த விதிகள் நிரந்தரமானவை அல்ல, அவைகள் மாற்றத்துக்கு உட்பட்டவை. இதுதான் பகவான் கூறக்கூடிய அடிப்படை கருத்து. அடுத்த சாப்டர்ல இந்த அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல ரொம்ப அழகாக விளக்குகின்றார். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.